ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ லைவ் அப்டேட்ல என்ன போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போறோம். மார்னிங்கே தினேஷ் வந்து அவரோட வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. விசித்ராவை கிழிக்க ஆரம்பிச்சிட்டாரு. விசித்ரா யார் கூட கிழிக்கிறாரு அப்படின்னா விஷ்ணு கூட சேர்ந்து கிழிக்கிறாரு. விஷ்ணு விக்ரமோட தங்கச்சியை வச்சு செஞ்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். வேற லெவலில் ஃபன் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு, என்ன சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். எல்லாருக்குமே இப்போ வரைக்கும் இருக்கிற ஒரே கேள்வி என்னன்னா, விசித்ரா ஃபேமிலி ஏன் இன்னும் வரல, ஏன் வரலன்னு சொல்லிட்டு நமக்கு மட்டும் இல்லை, பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கிறவங்களும் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஈகரா. என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் டாக் உள்ளே போயிட்டு இருக்கு. விஷ்ணுவும் கலாச்சிட்டு இருக்காரு. லட்டு குட்டு இன்னைக்கு வந்துருவாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசித்ரா சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போதான் விக்ரமை பற்றி விஷ்ணுவும் தினேஷும் பேசிக்கிறாங்க. தினேஷ் கிட்ட விஷ்ணு என்ன சொல்றாரு அப்படின்னா, விக்ரம் நல்ல பையனா, ரொம்ப நல்ல பையனா, ஸ்வீட் பையனா, அந்த மாதிரி பையன் எதுக்குங்க பிக் பாஸ்க்குள்ளே வரணும்? பிக் பாஸுக்கு இதனால என்னங்க பிரயோஜனம்? அவன் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறான்னா வீட்டிலே வச்சுக்க வேண்டியதானே. அவனை எதுக்கு இங்கே அனுப்பணும்? அவன் சும்மா நல்ல பையன் வந்து அவங்க அம்மா அப்பா அவன் தங்கச்சி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு தினேஷ் சொல்கிறாரு, இல்லைங்க அவன் நல்ல பையன் தாங்க அப்படின்றாரு. அதை தான் நானும் சொல்கிறேன், நல்ல பையன்தான், பின்னாடி பேச மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான். அப்படிப்பட்ட பையனை எதுக்கு பிக் பாஸ் காமிச்சிங்க? பிக் பாஸில் எதுக்கு இருக்கணும் அந்த பையன் அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாரு, நான் விக்ரம் வந்து பின்னாடி பேசினேன் தான், பின்னாடி பேசி சிரிச்சேன் தான், தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீ என்ன பண்ணுற, உன்னால் பேசி கூட ஒரு இடத்துல ஜெயிக்க முடியல, உன்னால் உனக்காக கூட டிஃபெண்ட் பண்ண முடியலன்னா நீ எதுக்கு இங்கே வர? அதுக்கு நீ வேற எங்கேயாச்சும் உட்காந்துட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காரு. விஷ்ணுக்கு ஒன்றுனா கேம் விளையாடலாம், கேம் எப்படி வேணால் விளையாடலான்றது ஒன்றை மாதிரி விளையாடக்கூடாது. விக்ரம் வந்து என்னவோ தப்பு பண்ணிட்டார், பண்ணலன்னா யாரும் சொல்லலை. ஆனால் உன்னை விட கேவலமான ஒரு ஜந்து கிடையாது விக்ரம். ஏன்னா நீ பச்சோந்தி மாதிரி இந்த சைடும் அந்த சைடும் தாவிக்கிட்டு, எப்போ யார் வேணுமோ யூஸ் பண்ணிக்கிட்டு, அவங்கள எப்போ தூக்கி போடணுமோ தூக்கி போட்டுட்டு, நேத்தெல்லாம் ஒரு பம்பு பம்பனி, ஐயோ வந்து என்ன செய்ய போகிறாங்கன்னு இந்த மாதிரி என்றைக்குமே விக்ரம் கிடையாது. விக்ரம் வந்து நம்பி ஏமாந்துட்டான், அவ்வளோதானே தவிர வேறு எதுவும் கிடையாது. அவங்க கூட ஒரு பேட் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கிரியேட் பண்ணிட்டாரு. இப்போ அவர் அதை புரிஞ்சுக்கிட்டாரு, அதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது. இதை வந்து கலாச்சி பேசுகிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. விக்ரம் எப்போவுமே டிமின் பண்ணிக்கிட்டு இவனுக்கு இது தகுதி இவனுக்கு இது தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போது தான் வந்து தப்புன்னு எல்லாரும் வந்து சொன்னாங்களே தவிர அதை தாண்டி வேற யாரும் எதுவும் தப்பு சொல்லலை. அவங்க வீட்டில் வந்து அவன் நல்ல பையன் அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு போல. அதை தாண்டி விக்ரம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, உன்னோட கேம் நீ தான் விளையாடணும், நீ தான் பேசணும் அப்படின்ற மாதிரி விக்ரம்க்கு அட்வைஸ் பண்ணிட்டு தான் போனாங்க. விஷ்ணு சொன்னது ஒரு வகையில் கரெக்டாக இருந்தால் கூட அதை விஷ்ணு சொல்லக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். அப்புறம் என்னன்னா, தினேஷ் பழைய குடிடி கதவு திறடின்னு டெய்லியும் திறந்துட்டு இருக்காரு. விசித்ரா பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்னங்க இன்னும் உங்கள் ஃபேமிலி வரல அப்படின்னோடனே, அவங்க கடைசியாக வருவாங்கங்க, மொத்தமாக கூட்டிகிட்டு போகிறதுக்கு வராங்க. ஐ திங்க் இவங்க தான் இந்த வாரம் எலிமினேட் ஆக போகிறாங்க. அதனால் அப்படி கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு மொத்தமாக லேட்டாக வராங்க போல் அவங்க ஃபேமிலியோட அப்படின்ற மாதிரி தினேஷ் வந்து கலாச்சிட்டு இருக்காரு விஷ்ணு கிட்ட சொல்லி. அவங்களாம் தாங்க மாட்டாங்க, அவங்களாம் வந்து எப்படியும் இந்த வாரத்தோடு போயிடுவாங்க. அடுத்த வாரம்லாம் எப்படிங்க அவங்க தாக்கு பிடிப்பாங்க? எப்படிங்க வந்து டிக்கெட் டு தி ஃபினாலேக்கு வந்து எப்படிங்க அவங்க போவாங்க? போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அவங்க சும்மாங்க, அவங்கள தான் இந்த வாரம் அமுச்சிருவாங்க. அதனால தான் அவங்க ஃபேமிலியை ஒரு கெட் டுகெதர் மாதிரி வச்சு முடிச்சு விட்ற போகிறாங்க அப்படின்ற மாதிரி தினேஷ் சொல்லிகிட்டே இருக்காரு. தினேஷ்க்கு என்ன தான் பிரச்சனைனே ஒன்றுமே புரியல. விசித்ராவை பற்றி பேசுறதுக்கு ஒரு வாயில் ஸ்வீட் போட்ட மாதிரி இருக்கும் போல். எப்போ பார்த்தாலும் விசித்ராவை பற்றியே தான் சொல்லிட்டு இருக்காரு. விசித்ரா கூட அவங்கள பற்றி இவ்வளோ நினைக்க மாட்டாங்க போது விசித்ராவை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கிறது தினேஷ் தான். நேற்று நைட்டு கூட விக்ரம் சொல்கிறாரு, அவங்க ரொம்ப ஸ்பெஷல்ன்றதுனால அவங்க ஃபேமிலியை லாஸ்ட் அனுப்புகிறாங்களோ அப்படின்னது கூட பொறுத்துக்க முடியாமல் உடனே என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இன்னையோட போவாங்கல்ல இந்த வாரத்தோட, சரி முடிச்சு விட்றலான்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தை லாஸ்ட்டாக கூப்பிட்டு முடிக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு நெகட்டிவ் வைபாகவே இருந்துட்டு இருக்காரு விசித்ரா மேலே. விசித்ராவை வந்து கேமராக ஒரு சக போட்டியாளராக வந்து கலாய்க்கிறதோ இல்லை அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை பற்றி பேசுகிறதோ அதெல்லாமே தப்பே கிடையாது. ஆனால் வந்து அவங்களோட பர்சனலாக பற்றி பேசுறது, இவங்க போயே ஆகணுன்ற மாதிரி வன்மத்தின் உச்சம் ஒருத்தரை பற்றி மட்டும் பேசுறதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பு. மாயா பூர்ணிமாவை பற்றி கூட இவர் இவ்வளோ பேசியிருக்க மாட்டாரு, இவ்வளோ நடந்திருக்க மாட்டாரு. ஆனா இவ்வளோ வன்மத்தையுமே வந்து விசித்ரா கிட்ட காட்டிட்டு இருக்காரு. ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு தான் தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.